ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா சமீப காலங்கள்ல இயக்குனர் சங்கரை எல்லாரும் பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. அவர் படங்கள்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு, கமர்ஷியலா இருக்கு, அரைச்சமாவே அரைக்கிறா சொல்லிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. ஆனா ஒரு காலத்துல அவர் அப்படி இல்லைங்க. 1993ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. அப்படி அவர் எடுத்த படங்கள்ல எந்த மாதிரியான வெற்றி நிலவரம் தோல்வி நிலவரம்ன்றது உங்களுக்கு இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பாருங்க. சங்கர் அவர்கள் 1993க்கு முன்னாடி வரைக்கும் சினிமால ஒரு காமெடி ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணிருந்த அவரு ஏதோ ஒரு வழியா இயக்குனரா முயற்சி பண்ணி 1993ல முதல் படமா ஜென்டில்மேன் படம் பண்றாரு. இந்த படத்துல அர்ஜுன், மதுபாலா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை முறையா சங்கர் அவர்கள் கமல் சார்ட்ட சொல்றாரு. ஆனா ஒரு சில காரணத்தினால அவர் பண்ண முடியாம போயிட்டு அர்ஜுன் நடிக்கிறாரு. முதல் படமே ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல சங்கர் தைரியமா பண்றாரு. படமும் மிகப்பெரிய வெற்றி. ஆனா எந்த ஒரு இயக்குனரும் முதல் படத்திலே இவ்வளவு செலவு பண்ணி படம் எடுக்க துணி இருக்குன்னா நம்ம சங்கர்லாம் மட்டும்தான் முடியும். அடுத்து 1994ல காதலன் ஒரு படம். இந்த படத்துல பிரபுதேவா, நக்மா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கும் வழக்கம் போல சங்கர் படங்கள்லாம் அதிகமா ரகுமான் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி காதலன் படத்துக்கும் ரகுமான் தான் மியூசிக் போறாரு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாகுது. அடுத்ததா 1996ல இந்தியன் படம். அப்ப இருந்த ட்ரெண்ட்ல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் இந்தியன் படம் தான். இந்த படத்துல கமல் சார், மனிஷா கோயரலா நடிக்கிறாங்க. இந்த படமும் ரகுமான் மியூசிக் பண்றாரு. மிகப்பெரிய வெற்றி ஆயிடுது. அந்த பீரியட்ல தமிழ் சினிமால அதிகமான கலெக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் படம் தான். இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அடுத்ததான் 1999 சங்கரோட கரியர்ல ஒரு பெஸ்ட் படத்தை கொடுக்கறாரு. அதுவும் ஒரு அரசியல் படமா. முதல்வன்னு ஒரு படம். இந்த படத்துக்கு ரகுமான் மியூசிக் பண்றாரு. அர்ஜுன், மனிஷா கோயரல் நடிக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த அரசியல் மையப்படுத்தி ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தா என்னென்ன பண்ணுவான்றது அழகா சூப்பரா சொல்லியிருப்பாரு. இன்னும் உண்மையிலே சங்கரோடைய கரியர்ல நான் ரெஃபர் பண்ற பெஸ்ட் படம் தான் முதல் படம் தான். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்ததான் 2003ல பாய்ஸ் படம். ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படம் இல்லாம எல்லாருமே சின்ன சின்ன பசங்களா கூப்பிட்டு வச்சு பண்ண படம் தான் பாய்ஸ் படம். இந்த படத்துல சித்தார்த், நகுல், ஜெனிலியா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார் குரூப் பண்ணியிருப்பாங்க. 2003 ரிலீஸ் ஆயிட்டு இந்த படத்துக்கும் ரகுமான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. என்ன ஒன்னா சங்கருடைய கரியர்ல ஒரு சின்ன சர்க்கிள்னு சொன்ன அந்த பாய்ஸ் படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைனா கூட வெற்றி அடைனா கூட ஒரு ஆவரேஜா படம் போச்சு. இந்த படத்துக்கு அப்ப இருந்த பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு பயங்கர எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்புனா இந்த படத்துல லவ் பண்றோம் ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல எதிர்ப்பு வர வேலைக்கு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு சொந்தமா நீ ட்ரை பண்ணுவாங்க. இதுக்குதான் அந்த காலத்துல இருந்த பேரண்ட்ஸ்ல பயம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. படம் சுமாரா தான் போச்சு. அடுத்ததா 2005ல அந்நியன். விக்ரம் சொல்ல வேணும், எத்தனை கெட்டப் கொடுத்தாலும் பின்னுவாரு. அவருக்கு ஏத்த மாதிரி அவர் நடிப்புக்கு தீனி போற மாதிரி அந்நியன் ஒரு படத்துல அந்நியன், அம்பி, ரொமன் 3 விதமான கேரக்டர் கொடுத்து சங்கர் பின்னிருப்பாரு. 2005ல ரிலீஸ் ஆன அந்த படத்துக்கு ஹாரிஸ் மியூசிக் போட்டிருப்பாரு. வழக்கமா இதுவரை அதிகமா சங்கர் படங்கள்ல மேக்சிமம் ரகுமான் சார் தான் இருப்பாரு. ஆனா ஒரு சில படங்கள்ல ஒரு சில மியூசிக் டைரக்டர் மாத்திருப்பாரு. அந்த வகையில பார்த்தா அந்நியன் படத்துக்கு ஹாரிஸ் மியூசிக் போறாரு. விக்ரம், சதா 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. 2005ல வந்த படம். இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விக்ரமுடைய கரியர்ல ஒரு பெஸ்ட் பிளாக் பஸ்டர் அதிகமான கலெக்ஷன் படம் பார்த்தா அந்த சமயத்துல இந்த அந்நியன் படம் தான். அடுத்து 2007ல சங்கர் அவர்கள் நிறைய ஸ்டார் வச்சு பெரிய படம் பண்றாரு. நம்ம தலைவர் ரஜினி வச்சு எப்ப படம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கர எதிர்பார்ப்பாங்க. ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா 2007ல சங்கர் இயக்கத்துல ரஜினி, ஸ்ரேயா, விவேக் எல்லாம் நடிச்சு சிவாஜின்னு ஒரு படம் பயங்கரமா ஒரு மாசா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கும் வழக்கம் போல ரகுமான் தான் மியூசிக் பண்றாரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படம் ஆகுது. ரஜினி சாரும் சங்கர் சாரும் சேர முதல் படம் பண்றதால அந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறமா திரும்பவும் அதே கூட்டணி ரஜினி, சங்கர், ரகுமான் திரும்ப அதே கூட்டணி இந்தியன் சினிமாவிலே ஒரு பெஸ்ட் அவுட்புட் பெஸ்ட் மிகப்பெரிய ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் தான் எந்திரன். இந்த படம் அப்ப இருந்த 2010 பீரியட்கள்ல இந்திய சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொசிஷன் சொல்லலாம். அந்த அளவு இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் படம் தான் நம்ம எந்திரன் படம். அடுத்ததா 2012 ஹிந்தி படம் 3 Idiots. அந்த படத்தை ரீமேக் பண்ணி நண்பன்ற பேர்ல விஜய், ஸ்ரீகாந்த், ஜீவால வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு சங்கர் அவர்கள். அணின் படத்துக்கு எப்படி நம்ம ஹாரிஸ் மியூசிக் பண்ணாரோ அது மாதிரி நண்பன் படத்துக்கும் ஹாரிஸ் தான் மியூசிக். அடுத்ததான் 2015ல திரும்பவும் விக்ரம் வச்சு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தது. அந்த படம் தான் அண்ணின் படம். அதே மாதிரி இந்த முறையும் விக்ரம் வச்சு 500 படம் சூப்பர் படம். ஒரு பாடி பில்டருடைய லட்சியத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல விக்ரமும் எமிஜேஷனும் படம் பண்ணியிருப்பாங்க. ரகுமான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் தான். தோல்வி படம் நல்ல ஒரு சூப்பர் நல்லா போன படம் தான். சங்கரோட கேரியர்ல இது வரைக்கும் 2015 வரைக்கும் நல்லா போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய கேரியர்ல நிறைய நெகட்டிவிட்டி உருவாக ஆரம்பிச்சு. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. அவருடைய கதைகளை தொய்வா இல்ல அவருக்கு நேரம் சரியில்லைன்னு தெரியல. அதுக்கப்புறமா
ஒரு லாங் கேப் எடுத்துக்கிட்டு 2.1 ஒரு படம் பண்றாரு. இந்த படமும் ரொம்ப இந்த படத்துக்கான தயாரிப்பு செலவு அதிகமா ஆகுது, டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்குது. லேட்டா ரிலீஸ் பண்ணதுனால அந்த படத்துக்கான ஒரு மதிப்பு அதிகமாக கிடைக்கல. ஒரு ஆவரேஜ் ஹிட் படம் தான் 2.0. இந்த படத்துல ரஜினி சாரும் சங்கர் சாரும் 3ஆம் முறை சேர்றாங்க. அதை தாண்டி எமிஜேஷன் நடிக்கிறாங்க, ரகுமான் மியூசிக் பண்றாங்க. அந்த படம் ஒரு ஆவரேஜா போன படம் தான். அதுக்கப்புறமா இந்தியன் படத்தோடைய செகண்ட் பார்ட் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் தேவையில்லாம ஒரு ஆசைப்பட்டார் என்னன்னு தெரியல. செகண்ட் பார்ட் ரொம்ப வருஷமா இழுக்கடிச்சு அந்த படம் எடுக்கும் போது 2 பேர் இறந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணாரு. இந்த படத்துல கமல் சாரு இந்தியன் டடாவை திரும்ப கம்பேக் கொடுத்தாரு, கூடவே சித்தார்த்தம் நடிச்சாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, இந்த படம் 2024 ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் படமா ஆயிடுச்சு. சங்கருடைய பேர் இமேஜை கெடுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான காரணம் வந்திருக்கு. படம் பார்த்த நிறைய பேர் எல்லாருமே நெகட்டிவா ரிவ்யூ கொடுத்தாங்க. இந்த படம் சங்கருக்கு பயங்கரமான ஒரு டிராபேக் சொல்லலாம். அடுத்ததா 2025, அதாவது இந்த வருஷத்துல கேம் சேஞ்சர் ஒரு படம் எடுத்தாரு. அதாவது இந்தியன் 2 சரியா போல, 2.2 ஆவரேஜ் தான் போச்சு. கண்டிப்பா அடுத்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குன்னு ஆசைப்பட்ட சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் ஒரு படம் பண்றாரு. அதாவது தெலுங்கு ஒரு ராம் சரண், நம்ம சூர்யா இவங்க வச்சு படம் பண்றாரு. இந்த படத்துக்கு தமன் மியூசிக் போடுறாரு. எப்பவுமே ரகுமான் ஹாரிஸ் தான் மியூசிக் போடுவாங்க. இந்தியன் 2க்கு மட்டும் அனிருத் போட்டாரு. அதே மாதிரி இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கும் இந்த முக்கியமான இசையமைப்பாளர்கள் இல்லாம தமன்னு போட்டாரு. இந்த படம் ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜா ஹிட்டான்னு சொன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் படம் தான். முதல் படம் மாதிரியே ஒரு வகையில போகும் இந்த படம். அதனால படத்துக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் பத்தியில நல்ல வரவேற்பு தான், தமிழ் ஆடியன்ஸ் பத்தியில ஒரு சுமாரான வரவேற்பு தான் கேம் சேஞ்சர். இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான். இது மாதிரி சங்கரோட திரைப்படங்கள்ல நிறைய படங்கள் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, ஆவரேஜ் பிளாப்லாம் பார்த்தவர் தான். அப்படி பார்த்தவருக்கு திரும்பவும் கம்பேக் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா திரும்ப கொடுத்து வராது. என்ன ஒண்ணு, லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸா நிறைய படங்கள், ஒரு 3 படங்கள் சுமாரா போனதுனால அவர் பேருக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. திரும்பவும் நல்ல ஹிட் கொடுத்து ஃபீல்டுக்கு வருவார்ன்ற நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.